ஸோ நம்ம மத்து பண்டிகையில் வந்து இந்த ஃபர்ஸ்டெல்லாம் வீடியோலாம் எடுத்து போட்டு எடிட் பண்ணி ஃபர்ஸ்ட் போட்டு வைப்பான். இது எப்பயாவது ஒரு முறை அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்கும்போது அதில் எல்லாமே ஸோ என்னைய ஃபோட்டோ எடுப்பாங்க. நான் வந்து அது மேக் பண்ணி எடிட் பண்ணி போடும்போது அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இவ்வளோ பேர் அவ்வளோ கஷ்டப்பட்டு அன்னைக்கு வந்து அந்த கஷ்டப்பட்டு தூக்கம் இல்லாமல் போயிட்டு அடிபட்டு எல்லாம் வீடியோ பிடிச்சி கஷ்டப்பட்டு போடுவோம். ஆனால் அதுக்கு அன்னைக்கு எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு வந்து அதை பார்க்கும்போது இப்படியெல்லாம் இருந்துச்சான்றது எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அது மாதிரி இன்னொரு டைம் அது மாதிரி எப்போ அமையுமோ, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எப்போ கிடைக்குமோ, அது ஒரு சந்தோஷம் அந்த அது பண்டிகையில். ஸோ எல்லாமே போனால் எல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், ஃபேன் பேஸாக இருக்கட்டும், ரொம்ப அன்பாக கொடுப்பாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அங்கே போனால் ஒரு ஜாலியாக இருக்கும். சரி அப்படி கை கொடுத்துன்னு அப்படியே ரவுண்ட்ஸ் அடிச்சுன்னு ஒரு இடத்துல கால் நிற்காது, ரவுண்ட்ஸ்லேயே இருக்கும். அந்த அது பண்டிகை கிரிவால மாதிரி ஒரு 10-20 வாட்டி சுற்றினே இருக்கும். அது சுற்றி சுற்றியே கால் வலி எடுத்துரும். ஆனால் கணக்கு பார்த்தா பண்டிகை பார்க்குற முறையெல்லாம் சுற்றுறதே தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது ஒரு ஃபீலு. ஸோ அது மாதிரி வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ வந்து பண்டிகை வந்து அலௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அது கன்ஃபார்மாக இல்லைன்னு வந்து கூடிய விரைவில் வந்து வரும். கண்டிப்பாக அப்படி இருந்துச்சுன்னா வெயிட்டிங்.